ஒரே சேனலில் மல்டி கண்டென்ட் வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்குது. ஆனால் வியூஸ் ரொம்ப 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 கம்மியாக தான் போகுது. சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்குது, ஆனால் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னா, ஒரே சேனலில் மல்டி கண்டென்ட் வீடியோ போட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டெய்லரிங் சம்மந்தமாக போட்டுக்கிறீங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு குக்கிங் சம்மந்தமாக குக்கிங் வீடியோஸ் போட்டிங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து டெய்லரிங் பிடிச்சி போய் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அதுமாரி வீடியோ தான் அவங்க எதிர்பார்ப்பாங்களே தவிர, நீங்கள் குக்கிங் வீடியோ போட்டிங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அதேமாரி ஒரு கண்டென்ட்னா ஒரே கண்டென்ட் போடுங்க. எந்த கண்டென்ட் சூஸ் பண்ணுறீங்களோ, எந்த கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ, அந்த ஒரே கேட்டகரியில் வீடியோ போட்டிங்கன்னா தான் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் சம்மந்தமே இல்லாத நீங்கள் ஒரு ஹெல்த்து சம்மந்தமாக ஒரு சேனல் வச்சுக்கிறீங்கன்னா, அதில் போய் நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு குக்கிங் வீடியோவோ இல்லை விளாக் வீடியோ கூட பார்ப்பாங்க. ஆனால் அதுமாரி குக்கிங் வீடியோ எதுவும் சம்மந்தம் இல்லை. அது விளாக் வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு விளாக் சேனல் வச்சுருக்கிறீங்க, ஃபேமிலி விளாகு அதுமாரி ஒரு விளாக் சேனல் வச்சிங்கன்னா அதில் குக்கிங் வீடியோ போட்டிங்கன்னா அது கூட ஓரளவுக்கு மக்கள் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அதில் குக்கிங் வீடியோவில் ஒரு டெய்லரிங் இது சம்மந்தமே இல்லாமல் அதில் நீங்கள் போய் சொல்லிக் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு டெக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, அந்தமாரி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அது பார்க்க மாட்டாங்க. அதனால் எப்பயுமே ஒரே கண்டென்ட்டில் வீடியோ போடுங்க. எந்த கேட்டகரி சூஸ் பண்ணுறியோ அந்த கேட்டகரியே வீடியோ போட்டுருவாங்க. நானே நிறைய சேனலில் பார்த்துக்கிறேன். ஒரு கேட்டகரியில் வீடியோ போட்டிருப்பாங்க, ஒரு 4-5 வீடியோ போட்டதுக்கப்புறம் அடுத்து வேறு கேட்டகரி மாற்றி வேறு கேட்டகரியில் போடுவாங்க. அந்த கேட்டகரி நல்லா தான் வியூஸ் போயிருக்கும், ஆனால் இருந்தாலும் கேட்டகரி மாற்றிடுவாங்க. ஃபஸ்ட்டு போட்ட கேட்டகரியே நல்லா வியூஸ் போயிருக்கும், அந்த கேட்டகரி விட்டுட்டு வேறு கேட்டகரியை மாற்றிடுவாங்க, அது வியூஸ் போகாது. அதனால் எந்த கேட்டகரி ஸ்டார்டிங்லேயே சேனலை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எந்த கேட்டகரியில் ஸ்டார்டிங் வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோவே கடைசி வரைக்கும் போடுங்க. ஒரே ஒரு கேட்டகரியில் எந்த கேட்டகரியை சூஸ் பண்ணீங்க அந்த கேட்டகரியை ட்ராக் மாறாமல் கொண்டு போவாங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ் போகும். மல்டி கண்டென்ட்டு மிக்ஸ்டு கண்டென்ட்டு போட்டிங்கன்னா யூடியூப்புமே வந்து இந்த கண்டென்ட் யாருக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறதுலேயே கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக போடுறீங்கன்னா அது ரிலேட்டடாக ஆளுங்களுக்கு கொண்டு போகும். நீங்கள் அதுமாதிரி இப்போ ஒரு குக்கிங் மாரி சமையல் வீடியோ பார்க்குறீங்களுக்கு கொண்டு போகும். டெய்லரிங் வீடியோ போகணும். நீங்கள் ஒரு லாரி டிரைவரா அவங்க அந்த 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 அவங்களுக்கு பிடிச்ச, நீங்கள் ஒரு மெக்கானிக் சம்மந்தமாட்ட ஆளுங்களுக்கு அந்த இதை நோட்டிஃபிகேஷன் சஜஷன் கொண்டு போகும். நீங்கள் மிக்சர் கண்டென்ட் எல்லா கண்டென்ட்டையும் கலந்து கலப்படமாக போட்டிங்கன்னா எந்த ஆடியன்ஸும் வந்து பார்க்க மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, ஆனால் அது நீங்கள் அடுத்தது வீடியோ போட்டிங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஸோ குக்கிங் வீடியோன்னா நீங்கள் அதில் போய் டெய்லர் வீடியோ போட்டீங்கன்னா அவங்க குக்கிங் வீடியோ பார்த்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அவங்க வந்து டெய்லர் வீடியோ அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அடுத்தது ஒரு குக்கிங் வீடியோ தான் அவங்க தேவை. ஆனால் நீங்கள் டெய்லர் வீடியோ போட்டிங்கன்னா அது பார்க்க மாட்டாங்க. அதேமாரி ஒரு வேறு ஹெல்த் சம்மந்தமாக போட்டாலும் பார்க்க மாட்டாங்க. அதனால் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியில் வீடியோ போடுங்க. குக்கிங்கே டெய்லி ஒரு சமையல் வீடியோவே போட்டுருங்க. டெய்லரிங்னா அதேமாதிரி டெய்லி ஒரு ஷர்ட் கட் பண்ணுறது, ஷர்ட்டு, டிஷர்ட்டு, பேண்ட்டு, அதுமாரி என்ன ப்ளவுஸு அதுமாரி அந்தமாரி போட்டு வாங்க. எந்த கேட்டகரி சூஸ் பண்ணி அந்த கேட்டகரி போடுங்க. மிக்சர் கண்டென்ட் எல்லாம் கலந்து போடாதீங்க. ஒரே கேட்டகரினா ஒரே கேட்டகரி போடுங்க. நீங்கள் விளாக் போடுறீங்கன்னா விளாகாகவே போட்டுவாங்க. விளாக் சேனலில் கூட நீங்கள் குக்கிங் சேனலில் போட்டிங்கன்னா பார்ப்பாங்க. ஆனால் மற்ற வேறு ஏதாவது ஒரு டிஎன்பிசி எக்ஸாமு அந்தமாரியெல்லாம் போட்டிங்கன்னா பார்க்க மாட்டாங்க விளாக் சேனலில். அதனால் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணி ஒரே கண்டென்ட் போடுங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைபரு வியூஸு நிறைய போகும். அதனால் இது நான் வரைக்கும் மிக்சடு கண்டென்ட் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இனிமேலாவது மிக்சடு கண்டென்ட் போகாதீங்க. இனிமேலாவது ஒரே ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா போடுங்க, ஆரம்பிங்க. மிக்சடு கண்டென்ட்டோட இனிமேலாவது ஒரே கண்டென்ட்டாக ஒரு 20 வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும்.